இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணியிருக்க ஹேர் மாஸ்க்கோட ரிசல்ட்டு தாங்க இது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்குது பாருங்கள். இந்த ஹேர் மாஸ்க்கு சாஃப்டாக சில்கியாக மாற்றுறது மட்டும் இல்லைங்க, இந்த ஹேர் மாஸ்கில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. அது என்னன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் கட் மாஸ்க்கு தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேர் மாஸ்க்கை நாம் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு சூப்பரான ஃபாஸ்ட்டான ஹேர் கட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் ஃபாலுமே நல்லாவே கண்ட்ரோல் ஆகி நம்ம ஸ்கேல்ப்லேருந்து புதுமுடி தடுத்து வர்றதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஹேரை நல்ல சாஃப்டாகவும் சில்கியாகவும் மாற்றுறதுக்குமே இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படி நான் என்ன ஹேர் மாஸ்க் எடுத்திருக்கேன் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட ஹேர் மாஸ்கில் நான் முதல்ல எடுத்துக்கிறது நம்மளோட வெந்தயங்க. நம்மக்கிட்ட ஹேர் மாஸ்க் போடணும்னு நினைக்கும் போது எந்த இன்க்ரீடியன்ட் இல்லைனாலும் வெந்தயம் கண்டிப்பாக இருக்கும். வெந்தயம் இருந்தால் மட்டும் கூட நம்மளோட ஹேர் க்ரோத்தை சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக அதிகரிக்க முடியுங்க. அந்த விதத்தில் வெந்தயம் வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு சரி, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா திக்காக அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இது கூட நான் நெக்ஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் நம்ம வீட்டில் எப்போது இருக்கிற வெங்காயம் தாங்க. நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரெண்டுலேயுமே சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. பட் சின்ன வெங்காயத்தில் வந்துட்டு பெரிய வெங்காயத்தை விட அதிகமாக இருக்கனால நீங்கள் வந்துட்டு சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்லேருந்து புதுமுடியை வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு தழுத்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கேல்ப்லேருந்து புதுமுடி தழுத்து வந்துச்சுன்னா நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா திக்காகவும் அடர்த்தியாகவும் வளருங்க. நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேர் ஃபாலையுமே கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்துட்டு கிரே ஹேர் வர்றதை வந்துட்டு தடுத்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டு ஒரு நல்லாவே ஒர்க் பண்ணி நம்ம ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன். இது தாங்க பாலக்கு கீரை. இது வந்துட்டு பச்சை பாலக்கு கீரை. நம்ம ஊரில் பச்சை பாலக்கு இல்லை அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும் பசலைக்கீரை சொல்லிட்டு, அந்த கீரை கூட ரெண்டுலேயுமே ஒரே அளவு சத்து தாங்க இருக்குது. பசலைக்கீரையில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான அயன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குதுங்க. அது கூடவே விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பசலைக்கீரை வந்துட்டு நல்ல ஒரு வலுவலுன்னு இருக்கனால அந்த கீரையில் வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்பில் இது வந்துட்டு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக ஒர்க் பண்ணி நம்ம ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்துட்டு பாலக்கு கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு பாலக்கு கீரை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பாலக்கீரை யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலக்கு கீரை வந்துட்டு நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்ல ஒரு ஜெல்லி ஃபார்மில் இருக்கும். அந்த ஜெல்லி ஃபார்மில் இருக்கனால நம்ம ஹேருமே நல்ல சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கிறதுக்கு இந்த பாலக்கு கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இவங்கக்கிட்ட ரெட் பாலக்கு கீரை இல்லை அப்படின்னா நீங்கள் முருங்கைக்கீரை இல்லை அகத்திக்கீரை அப்படி இல்லைன்னா இன்னும் அதிகமாக கருவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. கீரை வகைகளில் மேக்ஸிமம் எல்லா கீரை வகைகள்லையுமே இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். அப்படி இரும்பு சத்து வந்துட்டு அதிகமாக இருக்கிற கீரை நம்ம வந்து ஸ்கேல்பில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போதே நமக்கு வந்துட்டு அயன் டெஃபிஷியன்சியால் ஹேர் ஃபால் ஆச்சுன்னா அது கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிட்டு வருங்க. இப்போ நாம் எடுத்திருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு வெங்காயத்தை இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வெங்காயத்தோட தூசி பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை முதல்லையே தனியாக அரைச்சி அதோட சாறை மட்டும் எடுத்து அதுக்கப்புறமா இதோட சேர்த்து வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே தண்ணி விடலை. ஏன்னா பாலக்கு வந்துட்டு அதிகமாக வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அப்படிங்கிறனால நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம வெந்தயம் ஊற வச்ச தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றாமலே நம்மளோட ஹேர் மாஸ்க்கு எவ்வளோ நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்துட்டு நல்லா கட்டியாக இருக்கனால இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தோட வாட்ரு வந்துட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் வெந்தயம் அதிகமாக ஊற வச்சிட்டேன். அதனால் வந்துட்டு கொஞ்சம் வெந்தயத்தை வந்துட்டு சரி நெக்ஸ்ட்டு ஹேர் மாஸ்க் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ வந்துட்டு நம்ம வாட்டர் சேர்த்து இது வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நான் வந்துட்டு இன்னொரு வாட்டரும் சேர்க்க போகிறேன். நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கண்டினியூவாக நான் வந்துட்டு ரைஸ் வாட்ரு, அதாவது அரிசியும் ரோஸ்மெரி லீவ்ஸும் சேர்த்து ஊற வச்ச தண்ணியை வந்துட்டு ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு வரேன். அதனால் எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு அந்த தண்ணியுமே இதோடு சேர்த்து வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து தனியாக ஸ்ப்ரே பண்ணலை. நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க்கு கூடயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ அதை நாம் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்மளோட ஹேர் மாஸ்க்கு நம்ம எப்போவுமே அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்கேல்பில் உள்ள ஃபாலிகுல்ஸ்குள்ளே வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம கட்டியாக இருந்தது அப்படின்னு வைங்களேன், அது வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணதுமா திட்டாக ஒட்டிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஈரப்பதம் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப்புக்குள்ளே இறங்குறதுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்களுமே ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேர் மாஸ்க் வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஹேர் மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. அப்ளை பண்ணலாம் வாங்க. நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி எப்போவுமே மேக்ஸிமம் வந்துட்டு ஹேரில் வந்துட்டு ஆயில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா நம்ம ஆயில் இல்லாதப்போ ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்து ரொம்பவே ட்ரை ஆகி ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்ப்ளிட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே நீங்களுமே ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி கண்டிப்பாக ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்படி ஆயில் அப்ளை பண்ணலை அப்படின்னா உங்களோட ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணுவீங்கள்ல, அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுற எந்த ஒரு ஆயில்னாலும் நீங்கள் வந்துட்டு ஹேர் மாஸ்கில் ஆட் பண்ணி அப்புறமா வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு ட்ரை ஆகி ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் பாதுகாக்க முடியும். நான் வந்துட்டு எப்போதும் போல் என்னோடய ஹேருக்கு வந்துட்டு இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க ஆயில் அப்ளை பண்ணேன். ஏன்னா வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு முதல் நாள் நைட்டே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கனால நான் வந்துட்டு என்றைக்கு ஹேர் வாஷ் பண்ண போகிறேனோ அன்றைக்கி காலையில் தாங்க வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்களுமே இது வெயில் காலம் அப்படிங்கிறனால ரொம்ப நேரம் வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. முதல் நாள் நைட்டே அப்ளை பண்ணி மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணாலே போதுமான அளவாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்க அன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்போட அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க. ஷாம்போட அளவு கம்மியாகவும் தண்ணியோட அளவு அதிகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்ளை பண்ணியிருக்க ஹேர் மாஸ்க்கே வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்பை நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஷாம்பு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹேரில் ஒட்டிகிட்ருக்க தூசி விழுறதுக்காக மட்டும்தாங்க ஷாம்பு. அப்படிங்கிற பட்சத்தில் கம்மியாக ஷாம்பு யூஸ் பண்ணாலே போதுமானதுங்க. நான் வந்துட்டு ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு ஹேர் மாஸ்க்கு வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி முடித்து நல்லா வந்துட்டு முடியை காய வைக்கும்போதே இந்த ஹேரில் ஒட்டிகிட்டு இருந்த தூசெல்லாம் வந்துட்டு உதறி விட்டுட்டேன். இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் சின்ன தூசு வந்து ஒட்டிகிட்ருக்கு. எதனால் அப்படின்னா சீப்பு வச்சு வந்துட்டு தலை வாரலை. இப்போ தான் சீப்பு வச்சு தலை வாடுறேன். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு சீப்பு வச்சு இந்த மாதிரி சிக்கு எடுக்கும்போதே மீதி ஒட்டிகிட்டு இருக்க சின்ன தூசுமே விழுந்துடும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஹேர் வந்துட்டு காய வைப்பீங்களா அப்போவே கொஞ்சமாக தட்டி விட்டீங்க அப்படின்னா நம்ம ஹேரில் ஒட்டிகிட்டு இருக்க எல்லா தூசுமே விழுந்துடும். அந்த தூசு ஒட்டிகிட்டு இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான். ஆஃப்டர் ஹேர் வாஷ் எல்லாம் முடித்து என்னோடய ஹேர் வந்துட்டு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஹேருமே நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஹேருமே நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருந்தது. என்னோடய ஹேர் வந்துட்டு ட்ரை ஹேரு, அதுவும் இல்லாமல் செம்பட்ட முடியாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்மளோட ஹேரை வந்துட்டு நல்லாவே மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கு. ரொம்ப ட்ரை ஆக்கலை. ஹேருமே நல்லா சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்குது. ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேரோட ரிசல்ட் இது தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இப்போதைக்கு பை ஃப்ரெண்ட்ஸ்.